முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 32 சித்திக்க தத்துவ அப்படின்னு துவங்குகிற பாடல். சித்திக்க தத்துவ என்கிற வார்த்தையை தான் 4 விதமாக பயன்படுத்தி பொருள் கொண்டு இந்த பாடலை பாடுகிறார் அருணகிரிநாதர். இந்த பாடலில் முருகனை பார்த்து, நீ தத்துவஸ்வரூபி, சிவபெருமானுடைய மைந்தன், சூரனை கொன்றவன், நீ எனக்கு ஒரு நல்ல அறிவை கொடு, இந்த பெண்களிடம் போய் மயங்கி இருக்கின்ற அந்த நிலையை மாற்றி எனக்கு உயர்ந்த ஞானத்தை தேடும் நிலையை கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போது பாடலை பார்ப்போம். சித்திக்க தத்துவ ருத்ரபாலக செச்சை குறிஞ்சி திக்க தத்துவரத்தியின் மா வென்ற சேவக விசித்திக்க தத்துவர் வாய்மொழி மாதர்க்கெனும் திணை வாசித்திக்க தத்து வருத்தப்படாது நற்சேதனமே. பாடலோட வார்த்தைகள் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோன்னா, சித்திக்க தத்துவ, ருத்ரபாலக, செஜ்ஜை குறிஞ்சின்னு முதல் வரியில் இருக்குது, அதை 2வது வரிக்கு கொண்டு வரணும். குறிஞ்சி திக்க தத்து உவர் அத்தில் மா செற்ற சேவக, சேவகவிச் அப்படின்னு இருக்கு, அதை சேவக போட்டுட்டு அந்த இச்சை அடுத்த வரி கொண்டு வந்து இச்சித்து இக்கத்து அத்துவர்வாய் மொழி மாதர்க்கு எனும் திணை வாசித்து, திணைவா அப்படின்னு இருக்குது, அதை வாவை வந்து 4வது வரிக்கு கொண்டு வந்துடணும். வாசித்து இக்கத்தத்து வருத்தப்படாது நற்சேதனமே. முதல் 2 வரிகளை பார்த்தோன்னா முருகனை கூப்பிடுறார், முருகனை அட்ரஸ் பண்ணுறார். சித்திக்க தத்துவ, தத்துவ தத்துவஸ்வரூபமாக இருக்கின்ற முருகப்பெருமானே. ருத்ரபாலக, ருத்ரன் சிவனுடைய மைந்தனே. செச்சை குறிஞ்சி திக்க, செச்சை மாலை வெற்றி மாலையை அணிந்த குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனே. குறிஞ்சி திக்க அப்படின்னாக்க குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனே. தத்து உவர் அத்தில் மா செற்ற சேவக, தத்து அலைகள் நிறைந்த, உவர் அத்தில், உவர்னா உவர்ப்பு தன்மையுடைய, உப்பு தன்மையை உடைய, அத்தி, அத்தினா இந்த இடத்துல கடல், மா செற்ற கடலுக்குள் இருந்த மாமரத்தை, மாமரமாக நின்ற சூரபத்மனை வென்ற சேவக முருகப்பெருமானே, ஜெயித்தவனே. இச்சித்து இக்கத்து அத்துவர்வாய் மொழி மாதர்க்கு எனும் திணை வாசித்து. இச்சித்து, இச்சித்துனா ரொம்ப விருப்பத்தோட. இக்கத்து அத்துவர் வாய் மொழி, இக்கத்து மொழி, அத்துவர் வாய், அது அப்படி எடுத்துக்கணும். இதை இக்குனா கரும்பு, மொழி கரும்பை போன்ற இனிமையான மொழியை உடைய, அத்துவர் அந்த சிவந்த பவளம் போன்ற வாய், வாயையும் கொண்ட, கரும்பை போன்ற இனிமையான மொழியையும் பவளம் போன்ற சிவந்த வாயும் உடைய மாதர்க்கு பெண்களுக்கு எனும் திணை வாசித்து, அந்த பெண்களை வர்ணிக்கின்ற காமசூத்திரத்தை இடைவிடாமல் படித்து கொண்டு, அதாவது பெண்களின் மீது விருப்பம் கொண்டு அதற்கான நூல்களை படித்து கொண்டிருப்பது. அதை படிப்பதனால என்ன ஆகிறது? இக்கத்தத்து, அதற்கு காரணமான கோபம், இக்கத்தத்து, இதற்கு அந்த ஆசை, அந்த ஆசையோடு வருகின்ற வெகுளி, இதை எல்லாவற்றிலும் வருத்தப்படாது, அவற்றால் துன்பப்படாமல் நற்சேதனமே சித்திக்க, நல்ல ஞான அறிவை எனக்கு நீ கொடுப்பாயாக. முருகா, நீ சிவபெருமானுடைய மைந்தன், அந்த சூரபத்மனை அழித்தவன், நீ தத்துவஸ்வரூபி. இந்த பெண்கள் பவளவாய் எனவோ கரும்பு போன்ற மொழி என்றும் இந்த பெண்களை புகழ்ந்து சொல்கின்ற அந்த நூல்களை படித்து கொண்டு என்னுடைய நேரத்தில்
செலவழிக்காமல் அந்த மாயையில் அகப்பட்டு துன்பப்படாமல் இக்கத்தத்து வருத்தப்படாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரியான துன்பங்களில் ஈடுபட்டு அதனால் கஷ்டப்படாமல் நற்சேதனமே சித்திக்கவே எனக்கு ஒரு நல்ல ஞான அறிவை நீ கிட்டும்படி நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.